செக்ஸுக்கு மிகப்பெரிய எனிமி அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறதும் மது பழக்கம் தான். ரெண்டையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். புகைப்பழக்கங்கள் ரத்த நாளங்களை பாதிக்கும், கடுமையாக பாதிக்கும். கேன்சரை உண்டு பண்ணும், நிறைய அதை தவிர நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் முக்கியமாக ரத்த நாளங்களை பாதிக்கும். ரத்த நாளங்கள் பாதிக்குதுன்னா ஆணுறுப்பு முழுமையான ரத்த நாளங்கள் தான். ஆணுறுப்பு எப்படி விரைப்படையுதுன்னா அதில் சின்ன 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 ரத்த அறைகள் இருக்கும். அதில் போதுமான ரத்தம் வேகமாக பாய்ந்து அந்த அறைகள் முழுமையாக டைட்டாக பலூன்கள் மாதிரி, ஊதப்பட்ட பலூன்கள் மாதிரி ஆகும்போது தான் இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ரத்த குழாய்கள்ல பிரச்சனை வரும், சுருங்கிரும். அப்ப ரத்தம் போதுமான வேகத்தோட போக முடியாது. அப்போ முழுமையான விரைப்புத்தன்மை அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆல்கஹால் வேற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். நீங்க ஆல்கஹால் சாப்பிடும்போது கொஞ்சமா சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்ஸ் ஆர்வத்தை அதிகமாக்கும். அல்லது தொடர்ச்சியாக நீண்ட காலம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செக்ஸ் ஆர்வத்தையும் குறைச்சிரும். நீண்ட காலம் தொடர்ச்சியாக ஆல்கஹால் சாப்பிடும்போது கல்லீரலை பாதித்து உடம்புல ஆண் ஹார்மோன்கள் குறைந்து பெண் ஹார்மோன் அதிகமாகிடும். விரைப்புகள் சுருங்கிடும், மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வயிற்றில் நீர் சுரந்து லிவர் வேலை செய்யாதனால நீர் சுரந்து வயிறு பானை வயிறு மாதிரி உப்பி இருக்கும். இதெல்லாம் லிவர் ஃபெயிலியர். விரைகள் சுருங்கி போயிடும், ஆணுறுப்பும் கூட கொஞ்சம் சுருங்கி போயிடும், அவங்களுக்கு செக்ஸ் ஆர்வமும் குறைஞ்சி போயிடும். அதனால் சிகரெட் இம்மீடியட்டாக பாதிக்கும். ஆல்கஹால் நீண்ட நாள் தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாக பாதிக்கும். ஷேக்ஸ்பியர் இதை அவருடைய லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காரு. கொஞ்சமாக ஆல்கஹால் சாப்பிடும்போது ஆர்வத்தை தூண்டும். அதிகமாக ஆல்கஹால் அன்னைக்கே ஒரே நாளில் நிறைய ஒரு 5-6 பெக்கு எடுத்துட்டிங்கன்னா தூக்கம் ரொம்ப வரும். பிரெயினை ஒரு தூக்கத்துக்கான மோடுக்கு கொண்டு போயிடும். விரைப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும்.